Hi students, நம்ம இப்போ பார்க்க போகிறது example 4.31 tangent. Okay, so இதில் tangentல second type two tangents அப்படின்னு வரைய போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு tangentனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். tangentனா ஒரு curve ஒரு லைன் ஒரு பாயிண்டில் ஒரே ஒரு பாயிண்டில் டச் பண்ணிட்டு போகணும். அப்படி டச் பண்ணிட்டு போகிற லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா tangent அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து டூ டேஞ்சன்ஸ் வரைய போகிறோம். ரைட், ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 8 மார்க் ப்ராப்ளம். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் சம் எல்லாரும் போடலாம். ரைட், ஸோ இதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நம்ம புக்கில் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் 4.31 பேஜ் நம்பர் 190 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இது கொஸ்டின் ரீட் பண்ணி காட்டுறேன். ட்ரா எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். ஓகேவா, டயாமீட்டர் 6 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிளை ஒன்று ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸில் தான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா, ஸோ ரேடியஸ் அப்போ என்னவா இருக்கும்? டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ரைட், ஸோ ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். ஸோ டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஸோ ஹியர் வாட் இஸ் த டயாமீட்டர் they have given? 6. ஸோ 6 divided by 2 which is nothing but 3 சென்டிமீட்டர். அப்போ நம்ம எத்தனை சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் வரையணும்? 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் வரையணும். ரைட், அதுக்கப்புறம் ஃப்ரம் எ பாயிண்ட் பி விச் இஸ் 8 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் இட் சென்டர். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் ரஃப் டயக்ராமில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ நான் 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். நமக்கு வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அங்கிருந்து சர்க்கிளோட சென்டருக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பாயிண்ட் பின்னு வெளியே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். அந்த பாயிண்ட்டுக்கும் சர்க்கிளோட சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 8 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ அது ட்ரா பண்ணது பிறகு ட்ரா த டூ டேஞ்சன்ஸ் பிஏ அண்ட் பிபி டு த சர்க்கிள். ஓகேவா, ஸோ அப்போ பிலேருந்து ஏன்னு ஒரு பாயிண்ட்டுக்கும் பிலேருந்து பிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் 2 டேஞ்சன்ஸ் வரைய சொல்லியிருக்காங்க. அது வரைஞ்சதுக்கு பிறகு அந்த 2 டேஞ்சன்ட்டுக்கு உண்டான லென்த் என்ன அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ இதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு உண்டான ரஃப் டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஒரு ஜாமெட்ரி ஒன்று வரைய போகிறோம் அப்படின்னா கொஸ்டினை ரீட் பண்ணி முதல்ல அதுக்கு உண்டான ரஃப் டயக்ராமை ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்க. ரஃப் டயக்ராம் ப்ராப்பராக ட்ரா பண்ணாதான் நம்மளால ஃபேர் டயக்ராம் ஈஸியாக போட முடியும். ஓகே, அகைன் ஐ ரிப்பீட் இட். டயாமீட்டர் 6 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். நம்ம ரேடியஸில் தான் சர்க்கிள் வரைவோம். ஸோ டயாமீட்டர் இஸ் கன்வெர்டட் டு ரேடியஸ். அப்போ டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ நமக்கு ரேடியஸ் எத்தனை இருக்கும்? 3 சென்டிமீட்டர். அப்போ 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. அப்புறம் பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட்டை சர்க்கிள் வெளியே எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டுக்கும் சர்க்கிளோட சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஸோ 8 சென்டிமீட்டர் லைனுக்கு 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் டு த பாயிண்ட் பி. ஓகேவா, ஸோ அப்போ பாயிண்ட் பிலேருந்து ஏன்னு ஒரு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். அதே போல் பாயிண்ட் பிலேருந்து பின்னு ஒரு பாயிண்ட்டை சர்க்கிளில் ஜாயின் பண்ணணும். அந்த 2 லைன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டேஞ்சன்ட். நம்ம வந்து அந்த டேஞ்சன்ட்டோட லென்த்து தான் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு மெஷர் பண்ணிக்கலாம் பை யூஸிங் த காம்பஸஸ். ஸோ இது வந்து எத்தனை சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிக்கணும்? 3 சென்டிமீட்டரில். ஏன்னா நமக்கு சர்க்கிள் வந்து எத்தனை சென்டிமீட்டர் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க? 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே சென்டராக வச்சு ஒரு 3 சென்டிமீட்டர் ரேடியஸில் சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு சிங்கிள் சர்க்கிள் ட்ரா பண்ணாலும் அது பக்காவாக வரும்.
ரைட். இப்போ இதை நான் சென்டராக எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஓ, ஆஸ் பர் ரஃப் டயக்ராம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட் ஓலேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர். நம்ம இங்கே ரேடியஸ் 3 சென்டிமீட்டர்னு இப்போ மென்ஷன் பண்ண வேண்டாம், நம்ம ஃபைனலாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள்லேருந்து பாயிண்ட் பிக்கு எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்கணும், 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ இங்கிருந்து 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்னென்ன எடுத்துப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா பி. ரைட். இது எத்தனை சென்டிமீட்டர் சொல்லியிருக்கு, 8 சென்டிமீட்டர். ரைட். அடுத்து நம்ம பிலேருந்து ஏக்கும் பிலேருந்து பிக்கும் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணணும். அது எந்த பாயிண்ட் நமக்கு தெரியணும்ல. ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஓபிங்கிற லைன் இதான ஓபிங்கிற பாயிண்ட், ஐ மீன் இதான் ஓபிங்கிற லைன். இந்த லைனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுக்கணும். ரைட். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி எடுப்போம், மோர் தென் ஆஃப் எடுப்போம். அந்த லைனுக்கு மோர் தென் ஆஃப்னா பாதிக்கு அதிகமாக. ஸோ அப்போ பிங்கிற பாயிண்ட் வச்சு பாதிக்கு அதிகமாக எடுத்து இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு, ரொம்ப தின்னாக இருந்தால் போதும், ஏன்னா நமக்கு டேஞ்சன்ட் லைன் தான் நமக்கு திக்காக இருக்கணும். அதே போல் இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு எடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா பர்டிகுலராக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிடும். ரைட். அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்ல, அது சென்டராக வச்சு ஒன்று ஓவையோ இல்லை பிங்கிற பாயிண்ட்டையோ ரேடியஸாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகே. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சர்க்கிளும் நமக்கு தின்னாக இருந்தால் போதும், கண்ணுக்கு தெரிஞ்சால் போதும், அதுக்கு ரொம்ப டார்க்காக வேண்டாம். ஓகே, லைக் திஸ். இது போல. இப்போ நமக்கு சர்க்கிள்ல அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஏன்னா இந்த சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற இடம் என்ன, இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஏ, இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா பி. ஓகேவா? ஸோ இப்போ பியிலிருந்து ஏங்கிற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், பியிலிருந்து ஏங்கிற லைனை பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். போடும்போதே கொஞ்சம் நல்லா டார்க்காக, ஓகேவா, நல்லா கிளவராக இருந்து போடுங்க, ஏன்னா இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே. அதே போல் பியிலிருந்து பிங்கிற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறேன். லைக் திஸ். ஓகேவா? ஸோ இது டேஞ்சன்ட் லைன். ஏன்னா இந்த லைன் வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ண மாதிரி போகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டேஞ்சன்ட்னா என்ன, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், ஒரு கர்வ்ல இருக்க பர்டிகுலர் பாயிண்ட்டை ஒரு லைன் டச் பண்ணிட்டு போகும், அதுதான் டேஞ்சன்ட். ஓகேவா? ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி போட வேண்டாம். ரைட். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ நார்மல்னா இந்த டேஞ்சன்ட் லைனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் மாதிரி. இதை டாட்டட் லைனாகவும் எடுத்துக்கலாம், அல்லது இந்த சர்க்கிளோட ரேடியஸ்ன்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன, 3 சென்டிமீட்டர். அதே போல் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட்டையும் ஓங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி வரும். ரைட். இதையும் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ட்ஸ். டேஞ்சன்ட்டோட லென்த் என்ன அப்படின்னு மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். அதனால ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் மெஷர் பண்றேன். எனக்கு 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ரைட். அதே போல இந்த பாயிண்ட்டும் நமக்கு அதே தான் கிடைக்கும். ஓகே, 7.5 சென்டிமீட்டர். நம்ம ஏதாவது இங்கே ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் தள்ளி மிஸ்டேக் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா எரர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். ரைட். ஸோ இவ்வளோ தான் டேஞ்சன்ட். கம்பல்சரி நமக்கு 8 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு சம், ஈஸியாக எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு சம். ஓகே, தேங்க்யூ.